கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. மினாக்சிடில் இஸ் அ லாங் டேர்ம் அப்ளிகேஷன். இது சும்மா வந்து ஓகே 2 மாதம் முடி கொட்டுச்சு நான் மினாக்சிடில் போட போகிறேன் அப்படி கிடையாது. நீங்கள் மினாக்சிடில் ஸ்டார்ட் பண்ணால் நார்மலி கிரே ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்காக மாற்றுறது இஸ் வெரி அன்யூஷுவல். பட் ஃபர்தர் கிரே ஹேர் வராமல் இருக்கிறதுக்கு B12 லெவல்ஸ் செக் பண்ணுங்கள், ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் செக் பண்ணுங்கள், தைராய்டு லெவல்ஸ் செக் பண்ணுங்கள். நைட் ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ஒழுங்காக சுரக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தே ஆல்சோ ஹேவ் கிரெயின் மோர் காமன்லி ரொம்ப சீக்கிரம் வந்துடுது. எல்லாருமே இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐ டோன்ட் டை மை ஹேர், நான் என்றைக்குமே பண்ணதே கிடையாது, பண்ணவும் போகிறது கிடையாது. ஏன்னா வந்து ஐ ஃபைண்ட் இட் போரிங், பண்ணிக்கிட்டே இருக்கணும் திருப்பிங்கிறது எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு கிடையாது. எல்லாருக்கும் பெயினுங்கிறது நம்ம ஊரில் என்னமோ பெட்டு ஜூ அனிமலை வளர்க்குற மாதிரி வளர்த்துட்ருப்பாங்க. அவ்வளோ பெயின் இருக்கும் தலையில். ஆமாம் டாக்டர் கொஞ்சம் ஏதோ பெயின் இருக்குது அப்படின்வாங்க. என்ன கொஞ்சம் பெயினா, என்னம்மா இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் டாக் அபவுட் ஹெவி ஹேர் ஃபால் வைல் யூஸிங் மினாக்சிடில் அண்ட் கேன் வி யூஸ் மினாக்சிடில் ஆஃப்டர் 50 அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது மினாக்சிடில் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கே தெரியாது. மினாக்சிடில் அப்படிங்கிறது பால்டிங்காக யூஸ் பண்ணுற ஒரு மெடிசனுங்க. இது வந்து ஹேரோட அந்த ரூட்டை சுற்றி இருக்கிற பிளட் வெசல்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஹேரோட க்ரோத் ஃபேஸ், அதாவது அது க்ரோ ஆகிற பீரியடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ மினாக்சிடில் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ குட் மெடிசன். பட் ஆனால் அது எதுக்கு கொடுக்கணுங்கிறது இருக்குது. சும்மா நீங்களே எடுத்து போடாதீங்க. கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது தேவையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மினாக்சிடில் இஸ் அ லாங் டேர்ம் அப்ளிகேஷன். இது சும்மா வந்து ஓகே 2 மாதம் முடி கொட்டுச்சு நான் மினாக்சிடில் போட போகிறேன் அப்படி கிடையாது. நீங்கள் மினாக்சிடில் ஸ்டார்ட் பண்ணால் ஃபார் அ லாங் டியூரேஷன் போடணும், ஃபியூ இயர்ஸ் போடணும். இன்ஃபேக்ட் பால்டிங் இருக்கிற பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலுமே தே ஹாவ் டு யூஸ் இட் லைஃப் லாங். இஃப் யூ ஹேவ் பால்டிங், ஹார்மோனால் வர ஒரு இஷ்யூ, அந்த ஹார்மோனை வெளியே தூக்கி போட்டுற முடியாது இல்லையா? ஸோ அந்த ஹார்மோன் கிட்டேருந்து முடியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது இந்த மினாக்சிடில் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ மினாக்சிடில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் எப்போவுமே சொல்லி அனுப்புறது என்னென்னா, ஃபஸ்ட்டு 1 to 1.5 months வந்து முடி கொட்டும். ஏன் அப்படின்னா, மினாக்சிடிலுங்கிறது எந்த ஹேரெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கோ, அதாவது வந்து ஒரு ஃபாலிங் ஸ்டேஜில் இருக்கோ அதை கொட்ட வைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்துல புது ஹேர் வளர வைக்கும். ஸோ இனிஷியலி மினாக்சிடில் வந்து ஒரு ஷெட்டிங்கை கொடுக்கும். இதனால பயந்தே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மந்த்லேயே மினாக்சிடில் நிறுத்திடுவாங்க. டோன்ட் ஸ்டாப் இட், கண்டினியூ பண்ணுங்கள். அந்த ஸ்டேஜை நீங்கள் தாண்டி போகும்பொழுது தான் அப்டில் ஒரு 3 to 4 months வரைக்கும் பொறுமையாக இருக்கும்பொழுது தான் 4வது மாதத்துக்கு மேலே முடி வளர ஆரம்பிக்கும். ஸோ பி பேஷண்ட் அண்ட் டோன்ட் பி ஸ்கேட், கண்டினியூ பண்ணுங்கள். 50 வயசுக்கு மேலே மினாக்சிடில் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் மோஸ்ட் விமென்க்கு பார்த்தீங்கன்னா பால்டிங்குங்கிறது ஆரம்பிக்கும். ஸோ அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த பீரியடில் மினாக்சிடில் யூஸ் பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சும்மா அப்பப்போ விட்டு யூஸ் பண்ணுறது, ஒரு 2 மாதம் போடுறது 2 மாதம் விட்டுறது, இதில் யூஸே கிடையாது. ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணோம் மினாக்சிடில்னா, ஒன்லி பீப்புள் ஹூ ஹாவ் அ டிசிப்ளின், கன்சிஸ்டண்டாக நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க மட்டுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. மிச்ச பேர் ப்ளீஸ் டூ நாட் ஸ்டார்ட். ஸோ டாக்டர் கைண்ட்லி ரெக்கமெண்ட் அ ஷாம்பூ ஃபார் டே டு டே பேசிஸ். ஆல்சோ சஜஸ்ட் இஃப் தெர் இஸ் அ வே டு மேக் கிரே ஹேர் பிளாக் விதவுட் ஆர்டிஃபிஷியல் கலர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து ஷாம்பூ ஃபார் டெய்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் ஒரு பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, SLS ஃப்ரீ ஷாம்பூஸ். ஸோ இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது. ஸோ சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸுங்கும் போது யார் இதை யூஸ் பண்ணணும், யாரை யூஸ் பண்ணக்கூடாது? எல்லாருமே இப்போ வந்து சல்ஃபேட் இல்லாத ஷாம்பு கொடுங்க டாக்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ SLS அப்படிங்கிறது இஸ் அ டிட்டர்ஜென்ட். உங்களுக்கு ரொம்ப அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு போகிறீங்க, ரொம்ப ஆயிலி ஹேராக இருக்குது, இல்லை வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப க்ரீஸி ஹேராக இருக்குது அப்படின்னா SLSங்கிறது நல்ல ஹேரில் இருக்கிற அழுக்கை வந்து எடுக்கக்கூடிய ஒரு நல்ல டிட்டர்ஜென்ட். அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. ஓகே, நீங்கள் ஒரு வீக்லி ஒரு 2 to 3 times, எஸ்பெஷலி மென் வந்து when they want அந்த ஒரு க்ளீனாக இருக்கணும், எனக்கு கொஞ்சம் ஸ்குவீக்கி க்ளீனாக இருக்கணும், எல்லா அழுக்கும் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு SLS ஆக்சுவலி நல்ல ப்ராடக்ட் தான். ஒன்றும் ஹார்ம் கொடுக்காது. இந்த SLS எப்போ முடிய பாதிக்குதுன்னா, ஏன்னா இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் டிட்டர்ஜென்ட்டுங்கிறதுனால அதில் இருக்கிற மாய்ஸ்சரை கொஞ்சம் இழுத்துருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் த பீப்புள் ஹூ ஷுட் நாட் யூஸ் SLS அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்டு ஹேர், டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்க SLS ஃப்ரீ ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்கள். SLS இருக்கிற ஷாம்பூஸ், அதாவது சோடியம் லாரைல் சல்ஃபேட் அப்படிங்கிறது தான் SLS. அது ஃப்ரீயாக இருக்கிற ஷாம்பூவை டெய்லி வாஷ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர வந்து இஃப் யூ ஹேவ் வெரி ட்ரை ஹேர், அதாவது ஒரு டேமேஜ்ட் ஹேராக இருக்குது, ரொம்ப ட்ரை ஹேராக, ஏற்கனவே ஃப்ரிஸியாக இருக்கிற ஹேருக்கு SLS வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால அவங்க வந்து SLS இல்லாத ஷாம்பூவை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் ஐம் குவைட் கிளியர் இல்லையா? யாரெல்லாம் SLS இருக்கிற ஷாம்பூனா, ஆயிலி ஹேர், அத்லெட்ஸாக இருக்கிறவங்க, வெளியே நிறைய சுற்றுறவங்க, ரொம்ப அழுக்க
அழுக்காக இருக்கிற முடி கான்ஸ்டண்ட்டாக ஆக்குபேஷன்னால அழுக்காக இருக்கிறது அண்ட் வீக்லி ஒரு ட்வைஸ் தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா அவங்கெல்லாம் எஸ்எல்எஸ் இருக்கிற ஷாம்பு ரெகுலர் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எல்எஸ் ஃப்ரீ ஷாம்பு, அதாவது சோடியம் லாரைல் சல்ஃபேட் இல்லாத ஷாம்பு யூஸ் யார் பண்ணணும் அப்படின்னா பீப்புள் வித் வெரி ட்ரை ரஃப் ஹேர், கலர்ட் ஹேர், டேமேஜ்ட் ஹேர், இல்லை டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே வந்து ப்ரிஃபரபிளி யூஸ் எஸ்எல்எஸ் ஃப்ரீ ஷாம்பூஸ். ஓகே, ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் யோர் டெய்லி வாஷ் ஷாம்பூஸ். இப்போது இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க அவங்க அப்படின்னா, கிரே ஹேரை திருப்பி பிளாக்காக மாற்ற முடியுமா? நான் இதில் என்ன சொல்லணும்னு எப்போவுமே எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். ஹியூமன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவல்யூஷன், இப்போ எவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல, நம்ம எவல்யூஷன் ஹியூமன்ஸ் வந்து போக 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 டைம் போக போக பிரெயினில் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட் ஆகிட்டு இருக்கோம். வி ஆர் கெட்டிங் ஷார்ப்பர் அண்ட் மோர் இன்டெலிஜென்ட், பட் ஹெல்த்தில் வி ஆர் கெட்டிங் லெஸர் அண்ட் லெஸர். ஓகே, ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி என்னோடய ப்ராக்டிஸில் 10 வயசு குழந்தைங்க வராங்க, ஃபுல்லாக க்ரேயாக இருக்குது முடி. ஸோ க்ரே ஹேருங்கிறது வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு 20s 30s அப்படின்ட்டு போய் இப்போல்லாம் 10 வயசு 15 வயசில் வந்து என்டையர்லி க்ரேயாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இன்னைக்கு இது நடக்குது அப்படின்னா, பிகாஸ் வி ஆர் இன் அ ஏஜ் ஆஃப் பொல்யூஷன். எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது, எதில் இல்லை? குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, மூச்சு விடுற காற்றுலேருந்து எல்லாத்துலேயுமே பொல்யூஷன் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு எதனால வருது? ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஸ்ட்ரெஸ், கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ், கான்ஸ்டண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் காம் லைஃப் இல்லாமல் எப்போவுமே ஓடிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. குழந்தைங்களா இருந்தாலுமே ஸ்கூலோட ஸ்ட்ரெஸ்ஸு, காம்படிட்டிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ இது எல்லா நாளும் இந்த கலப்படம், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிறது டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பாடியால் அதை வந்து வெளியே எடுக்க ஒரு தன்மை அதுக்கு இருக்குங்கிறதுனால தான் நம்ம நார்மலாக வந்து நடந்து பேசி சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் என்னைக்கு நம்ம பாடிக்கு அந்த தன்மை குறையுதோ, அந்த ஃப்ரீ ரேடிக்கல் எடுக்கிற தன்மை குறையுதோ, அதாவது நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்ஸ் குறையுதோ, அப்போ வந்து டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிரு. அந்த டேமேஜ் தான் நம்ம ஹேர்லேயும் நடக்குது. இந்த மெலனின் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து ஒரு வாட்டி இப்போ முடி முளைக்குது, அதுக்கப்புறம் கொட்டுது, திருப்பி முளைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேபி அரௌண்ட் 5 to 10 சைக்கிள்ஸ் வரைக்கும் ஜென்ரலி மெலனின் கண்டென்ட் அந்த முடிக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அந்த முடிக்கு கருப்பு கொடுக்குது. அந்த 10 சைக்கிள் முடிஞ்ச உடனே அந்த மெலனின் போயிடுது, அதனால ஹேர் வந்து கிரே ஆயிடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா 2-3 ஹேர் சைக்கிள்லேயே வந்து மெலனின் காணா போயிடுது. ஏன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் வந்து மெலனினை டெஸ்ட்ராய் பண்ணிடுறதுனால. அதனால the number of gray hairs is increasing in children today. நிறைய குழந்தைங்களுக்கு gray hair இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னா, can we really change it backனா, நார்மலி கிரே ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்காக மாற்றுறது இஸ் வெரி அன்யூஷுவல். பட் ஃபர்தர் கிரே ஹேர் வராமல் இருக்கிறதுக்கு B12 லெவல்ஸ் செக் பண்ணுங்கள், ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் செக் பண்ணுங்கள், தைராய்டு லெவல்ஸ் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் காமன் ரீசன்ஸ் ஃபார் கிரே ஹேர். அண்ட் ஜெனட்டிக்காவுமே வந்து சில குழந்தைங்களுக்கு கிரே ஹேர் உண்டு. இது தவிர வந்து உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ், அதாவது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரு, ரொம்ப ஒரு நியூட்ரிஷியஸ் டயட் சாப்பிட்றது இல்லை, குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம், ஸ்லீப் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ரொம்ப பேச வேண்டிய விஷயம். ஏன்னா ஸ்லீப் டைம் வந்து குழந்தைங்களுக்கு மாத்திரம் கிடையாது, அடல்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, நைட் ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. நைட் ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ஒழுங்காக சுரக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தே ஆல்சோ ஹேவ் கிரெயின் மோர் காமன்லி, ரொம்ப சீக்கிரம் வந்துடுது. இதெல்லாம் தான் ரீசன். ஸோ ப்ளீஸ் கரெக்ட் யுவர் லைஃப் ஸ்டைல், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கிரே ஹேர் வந்து என்றைக்குமே கலர் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து ஓவரால் ஹெல்த்தை வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மாற்ற முடியாது. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் அவர் ஹெல்த். இன்னொரு வியூவர் வந்து ஹேர் டை நல்லதா இல்லைதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிரே ஹேரோட எதையுமே பேசிடுவோம். ஹேர் டை அப்படிங்கிறது வந்து இஸ் அ சாய்ஸ். ஓகே, எல்லாருமே இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐ டோன்ட் டை மை ஹேர், நான் என்றைக்குமே பண்ணதே கிடையாது, பண்ணவும் போகிறது கிடையாது. ஏன்னா வந்து ஐ ஃபைண்ட் இட் போரிங், பண்ணிக்கிட்டே இருக்கணும் திருப்பி திருப்பிங்கிறது எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு கிடையாது. பட் மெயினாக ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் ஏன் ஹேர் டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, பாராஃபெனிலின் டயமைன் PPD. ஏன்னா ஹேர் கலர்னு சொன்னாலே இமீடியட்டாக சொல்கிறது என்ன, அமோனியா ஃப்ரீ தான் டாக்டர். அமோனியா ஃப்ரீங்கிறது பிரச்சனை கிடையாது, பாராஃபெனிலின் டயமைன் தான் பிரச்சனை, PPDங்கிறது தான் பிரச்சனை. PPD அப்படிங்கிறது இட்ஸ் அ டை இன் த ஹேர் டை விச் வில் கிவ் யூ பிளாக். அதாவது வந்து இந்த டை தான் உங்களுக்கு அந்த கருப்பு, அடிக்கிற கருப்பை கொடுக்கறது இந்த PPDங்கிற ஹேர் டை தான். PPD வந்து இஸ் அ கலர் வந்து கொஞ்சம் ரீட்டைன் பண்ணுற ஒரு காம்போனன்ட். ஸோ நீங்கள் PPD இருக்கிற ஹேர் டை போட்டிங்கன்னா அது கொஞ்சம் தங்கும். PPD நிறைய பிரச்சனை கொடுக்குங்க, பிக்மெண்டேஷன், அலர்ஜிஸ், நிறைய இஷ்யூஸ் PPDனால. அண்ட் இன்ஃபேக்ட் போய் ஒரு IMCU செட்டப்பில் படுக்க வைக்கிற அளவுக்கு அலர்ஜியை கொடுத்துருக்கு. ஐ ஹவ் ஹேட் பேஷண்ட்ஸ் யார் ICUவில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு அலர்ஜி வந்த பேஷண்ட்லாம் இருந்திருக்காங்க.
1 வருஷம் 2 வருஷம்னு கிடையாது, 20 வருஷம் நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணீங்கன்னாலும் 21வது வருஷம் உங்களுக்கு பிபிடி அலர்ஜி வரலாம். சில பேருக்கு பிபிடி அலர்ஜி இருக்கும், ஏன்னா ஹேர் டை போட்டாலே அரிக்கும், ஹேர் டை போட்டாலே ரெட் ஆகும், அப்படியும் போடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஹேர் டைங்கிறது ஏதோ இருக்குது அதில், இல்லை அந்த கருப்பு முடியை வந்து வெள்ளையாக மாறுதுங்கிறது ஏஜிங்கை குறிக்குது. தே ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் த ஏஜிங். நிறைய பேர் இல்லை அவங்களுக்கு வெளியே போனாலே டல்லாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, என்னப்பா இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சோஷியல் ப்ரெஷருக்காகவே ஹேர் டை போடுவாங்க. ஸோ என்ன பண்ணலாம் இப்படி இருக்கும்போது அப்படின்னா, பிபிடி ஃப்ரீ ஹேர் டைஸ் ஆர் அவைலபிள். நிறைய பிபிடி ஃப்ரீ ஹேர் டைஸ் இருக்குது. பட் பிபிடி அலர்ஜி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பிபிடி ஃப்ரீ ஹேர் டை ஒத்துக்குன்றது கிடையாது. சில பேருக்கு பிபிடி இல்லாத ஹேர் டைல வேற ஒரு கெமிக்கல் தான் சேர்த்துருக்கு, அந்த கெமிக்கல்லையும் அலர்ஜி வரலாம். ஸோ உங்களோட ஹேர் டையை வந்து சூஸ் பண்ணும்போது 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று பிபிடி ஃப்ரீ ஹேர் டை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செமி பெர்மனன்ட்னு சொல்கிறது, அதாவது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். பிபிடி ஹேர் டை அளவுக்கு இது இருக்காது, சீக்கிரம் போயிடும். பட் இட்ஸ் சேஃபர் ஆப்ஷன். இல்லைன்னா நேச்சுரல் ஹேர் டை, அதாவது ஹென்னா, இண்டிகோ அந்த மாதிரி. பட் அது எப்போவுமே ஒரு ஃபுல் கருப்பு சம்டைம்ஸ் கொடுக்கும், சில டைம் வந்து ஒரு செம்பட்ட கலராக கொடுக்கும், அதை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இஃப் யூ லைக் அ நேச்சுரல் ஹேர் டை யூ கேன் கோ ஃபார் த நேச்சுரல் ஹேர் டை. சி, ஹேர் கலரிங் இஸ் அன் ஆப்ஷன் அட் த எண்ட் ஆஃப் த டே. அதை நம்ம பண்ணணுமா பண்ண வேணாமாங்கிறது நம்ம பர்சனல் சாய்ஸ். பட் அட்லீஸ்ட் பண்ணுறது சேஃபாக பண்ணணும். என்ன ஹேர் டையாக இருந்தாலுமே அஃப்கோர்ஸ் பிபிடி ஃப்ரீயாக சூஸ் பண்ணுங்கள், அமோனியா ஃப்ரீயாக சூஸ் பண்ணுங்கள். அதை ஈவன் த பிபிடி ஃப்ரீ ஹேர் டையோ இருக்கலாம், இல்லை நேச்சுரல் ஹேர் டையாக இருக்கலாம், டெஸ்ட் பேட்ச் பண்ணி பாருங்கள். காது பின்னாடி ஒரு சின்ன பேட்ச் போட்டுட்டு அதில் ஏதாவது அலர்ஜி இருக்கா, இல்லை இங்கே எல்போவில் போட்டு பாருங்கள், ஏதாவது அலர்ஜி இருக்கா, உங்களுக்கு வந்து ஏதாவது ரெட்னஸ் வருதான்னு ஒரு 48 ஹவர்ஸ்க்கு நோட்டீஸ் பண்ணுங்கள். அதை ஒரு ஃபியூ ஹவர்ஸ், ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. பட் அதில் ஏதாவது இரிட்டேஷன் இருக்கான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் ஷூர். ஹவு டு க்ளீன் லைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நல்ல கேள்வி. ஸோ லைஸ் வந்து இப்போ யூஎஸ்லலாம் என்ன தெரியுமா ஆகும் உங்களுக்கு, இந்த கதை நான் சொல்லியே ஆகணும். யூஎஸில் ஒரு குழந்தைக்கு ஒரு பேன் தலையில் வந்துச்சுன்னா பேக் பண்ணி வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க. தே வில் குவாரண்டைன், அதாவது அந்த குடும்பத்திலேருந்து யாருமே பக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க. நம்ம ஊரில் இதே பண்ணால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். கோவிட் சுச்சுவேஷன் மாதிரி ஆயிடாது, யாரையுமே பார்க்க முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் பெயினுங்கிறது, நம்ம ஊரில் என்னமோ பெட்டு ஜூ அனிமலை வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ பெயின் இருக்கும் தலையில். ஆமாம் டாக்டர் கொஞ்சம் ஏதோ பெயின் இருக்குது அப்படின்வாங்க. என்ன கொஞ்சம் பெயினா, என்னம்மா இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டோம் இந்த சுச்சுவேஷனை. பெயின்னா பரவாயில்ல, பெயின்னா ஸ்கூல் போகிற பசங்கன்னா அப்படி தான் இருக்கும். கிடையாது. பேன் அப்படிங்கிறது ஒரு கிருமி, அதாவது ஒரு பாரசைட்டு. அது வந்து நம்ம தலையில் உட்காந்து ரத்தத்தை உரியுது. உங்கள் ரத்தத்தை யாராவது உறிஞ்சா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஒன்று உறிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்குன்னு அதை எடுத்து க்ளீன் பண்ண வேணாம். அதனால் உங்கள் பசங்களுக்கோ சரி, இல்லை உங்கள் கலீக்ஸுக்கோ யாருக்கு பேன் இருந்தாலும் தயவு செஞ்சு கூச்சப்படாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. நீங்களும் பண்ணிக்கோங்க. பேனுக்கு வந்து 2 ப்ராப்பர் ஷாம்பூன்னு பார்த்தா பெர்மெத்ரின் இருக்குது, ஐவர்மெக்டின் இருக்குது. ரெண்டுமே நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்யும். இப்போ குழந்தைக்கு பெயின் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோன்னா, அதை பிடிச்சி உட்கார வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பெயின் மருந்து ஷாம்பூவை ஒரு 1/2 மணி நேரம் ஹேரில் போட்டுட்டு, கண்ணில் மூக்கிலெல்லாம் போடாமல் ஒரு 1/2 hour சோக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பெயின் சீப் வச்சோ நார்மல் சீப் வச்சோ வாரி எடுத்துருங்க. அந்த பெயின் அப்போத்துக்கு விழுந்துடும். இது பத்தாது, திருப்பி வந்து ஒன்ஸ் அ வீக் அப்படின்னு 2 to 3 அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து ஈரா இருக்கிறது அடுத்த வாரம் திருப்பி பெயின் ஆகும். ஸோ அதனால அந்த ஈர பெயினாக மாறும்போது திருப்பி இந்த அப்ளிகேஷனை போடணும். ஸோ இந்த அப்ளிகேஷனை 1 to 3 times வீக்லி ஒரு வீக் கேப் கொடுங்க. அதாவது இந்த வாரம் இன்னைக்கு போடுறீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு திருப்பி போடுங்க, இன்னொரு வாரம் கழிச்சு திருப்பி போடுங்க. ஆக்சுவலி பெயின் வந்து எண்டமிக் கண்டிஷன். இது வந்து சம்டைம்ஸ் எபிடமிக்காக கூட இருக்கும். இந்த லைஸை ட்ரீட் பண்ணணும்னா எவ்ரிபடி ஹேஸ் டு டேக் அன் எஃபர்ட், அப்போ தான் போகும். ஏன் இதை ட்ரீட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னு தெரியுமா? ஒன்று, பெயின் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ சிவியராக இருக்கும்போது ரத்தத்தை உறிஞ்சு அதுங்களுக்கு ரத்த சோர்வு, அதாவது அனீமியாவே வந்துடுது. 2வது, சொரிஞ்சு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது கட்டி, அதாவது வந்து இங்கே சீல் கட்டி வர்றது, இங்கே வந்து உங்களுக்கு நெறி கட்டுறது, இதெல்லாம் இஷ்யூஸாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி அன்ஹைஜீனிக் கண்டிஷன். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுங்கள். சப்போஸ் அதுக்கும் மேலே வந்து போக மாட்டேங்குதுன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போங்க. ஓரல் மெடிக்கேஷனும் இருக்குது பெயினுக்கு. ஸோ வந்து அதையுமே வந்து ஃபுல் ஃபேமிலி கேன் டேக் இட் டுகெதர் டு பிரிங் டவுன் த லைஸ். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா கான்டாக்ட்ஸை ட்ரீட் பண்ணுறது. எந்த குழந்தைகிட்டேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பாட்டில் கிஃப்டாக கொடுத்துருங்க ஷாம்பூ. முடிஞ்சு போச்சு. கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.